விசுவாவசு ஆண்டில் புரட்டாசி மாதத்தில் வரும் வளர்பிறை பிரதமையிலிருந்து நவராத்திரி தொடங்குகின்றது. அதாவது இன்று புரட்டாசி மாதம் 6ஆம் நாள் பிரதமை திதியில் நவராத்திரி ஆரம்பமாகிறது. இன்று முதல் நாள். பொதுவாகவே நமக்கு தெரியும், இந்த நவராத்திரியில் துர்க்கையானவர் 3 வடிவங்களாக, அதாவது மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதியாக உருவெடுத்திருக்கிறார். மகாகாளிக்கு முதல் 3 நாட்களும், மகாலட்சுமிக்கு இரண்டாவதாக வரும் 3 நாட்களிலும், மகா சரஸ்வதியை அதற்கு அடுத்து வரும் 3 நாட்களிலும் நாம் வணங்குவது வழக்கமாக இருக்கிறது. இதன் தாத்பரியம் என்னவென்றால், மகாகாளியானவர் தாமச குணத்தை, தாமச ரூபத்திற்காக மகாகாளியாகவும், பிறகு லக்ஷ்மி, மகாலட்சுமியானவள் ரஜச குணத்தை குறிப்பவளாகவும், மகா சரஸ்வதி சாத்வீக குணத்தை குறிப்பவளாகவும் நமக்கு அருள்பாலிக்கிறார்கள். இது தேவி மகாத்மியத்தில் தேவியின் மகத்துவத்தை கூறும் புராணம் அது. அந்த புராணத்தின் நோக்கம் என்னவென்றால், தீய சக்திகளை அழித்து நமக்கு நன்மையை தர வேண்டும் என்பதே. அதாவது நம்முடைய அகங்காரம், மற்ற எந்த வகையான தீய சக்தியாக இருந்தாலும் அதையெல்லாம் நாம் இந்த 9 நாட்களில் அம்பாளை வழிபட்டு அந்த தீய குணங்களிலிருந்து விடுபட்டு நல்லவர்களாக, நல்ல குணங்களை உடைய மாற வேண்டும். இன்று முதல் நாள் அவள் துர்காதேவியாகவும் நாம் வழிபடலாம். நமக்கு தெரிந்த எந்த பாடலை பாடியும் நாம் வழிபடலாம். அபிராமி அந்தாதியில் வரும் கலையாத கல்வியும் பாடலை இப்பொழுது பார்க்கலாம். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபீனி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அதாவது அமுதீசர் ஒரு பாகம், அர்த்தநாரீஸ்வரராக சிவனுடன் ஒரு பாகமாக பார்வதி அன்னை இருக்கிறார். அந்த அமுதீசர் ஒரு பாகமாக இருக்கக்கூடிய அபிராமி தாயே, மாயனது தங்கையே, அதாவது விஷ்ணு பெருமான் தங்கையான துர்காதேவியே, எங்களுக்கு நாங்கள் மேலே வேண்டிய அனைத்து வளங்களையும், அந்த 16 பேருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 16 பேர்களையும் எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று கூறி இந்த பாடலை பாடி நாம் வணங்கலாம். வட தேசத்தில் இன்று நவராத்திரியின் முதல் நாளான இன்று சைலபுத்ரியாக அம்பாளை வணங்குகின்றனர். சைலபுத்ரி என்பது யார் என்றால், இமயமலையின் அரசன் இமவத்க்கு மகளாக பிறந்தவள் தான் சைலபுத்ரி. சிவனும் சதிதேவியாக இருந்தபோது பார்வதியும் கல்யாணம் செய்து கொண்ட பிறகு சதிதேவியின் தந்தையான தக்ஷன் யாகம் ஒன்று நடத்துகிறார். அந்த யாகத்திற்கு சிவபெருமானை அழைக்காமல் அவர் நடத்துகிறார். அந்த யாகத்திற்கு செல்லும் சதியானவள் அங்கு தக்ஷணன், அதாவது சதியின் தந்தையான தக்ஷன் சிவபெருமானை அவமானப்படுத்துவதையெல்லாம் பார்த்து கொண்டு பொறுக்க முடியாமல் அவள் அந்த தீயில், அந்த யாக குண்டத்திலேயே விழுந்து தன்னை சமாதியாக்கிக் கொள்கிறார். இதை பார்த்தவுடன் சிவபெருமான் மிகவும் கோபத்துடன் வந்து ருத்ர தாண்டவம் எல்லாம் ஆடிவிட்டு அந்த பின்னர் அவர் தவநிலைக்கு போய்விடுகிறார். அவர் தவத்திலேயே பல ஆண்டுகளாக
இருக்கிறார். அதாவது பார்வதியை இழந்து தன்னால் எதுவும் செய்ய முடியாமல் தவக்கோலத்திலேயே இருக்கிறார். அப்படியே சிவபெருமான் இருந்து விட முடியாதல்லவா? அதனால் தேவர்கள் மற்றவர்கள் அனைவரும் அவரை அந்த தவத்திலிருந்து வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக மீண்டும் சதிதேவியை வேண்டுகிறார்கள். அதற்காக சதிதேவியானவள் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து சிவபெருமானை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதற்காக அவள் மீண்டும் பிறந்த பிறப்பு தான் சைலபுத்ரி. ஹிமவத் என்னும் இமயமலையின் அரசனுக்கு மகளாக பிறக்கிறார். இந்த சைலபுத்ரியை நவதுர்கையில் ஒருவளாக திகழ்கிறார். இந்த சைலபுத்ரியை நாம் வணங்குவதால் நமக்கு நல்ல மனநிலை உண்டாகிறது, நல்ல உடல்நிலையும் உண்டாகும், சுபிக்ஷம் கிடைக்கும், நிலையான மனம், எந்த தடுமாற்றமும் இல்லாத ஒரு மனமும் நமக்கு அளிக்கக்கூடிய மந்திரமானது இந்த சைலபுத்ரின்னு ஒரு மந்திரம் இருக்கிறது. அதை 9 முறை கூறி நாம் வழிபடலாம். ஓம் தேவி சைலபுத்ரே நமக. 9 முறை கூறுகிறேன். ஓம் தேவி சைலபுத்ரே நம. ஓம் தேவி சைலபுத்ரே நம. ஓம் தேவி சைலபுத்ரியை 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 நம. இந்த நவதுர்க்கைகளில் ஒருவளான சைலபுத்ரியை வணங்கி நாம் நன்மை அடைவோம்.